எபிரேயர் 12ஆம் அதிகாரம் முதல் வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவும். ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒவ்வொரு ஓட்டம் உண்டு இல்லையா? ஒவ்வொரு போராட்டம் உண்டு, ஒவ்வொரு ஓட்டம் உண்டு. நமக்கு நியமித்துக்கிறான ஓட்டத்தில் எப்படியாக ஓட வேண்டும் சொல்லி வேத வசனம் நமக்கு சொல்லுது. பொறுமையாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஓடக்கடவும். அது குறுகிய காலம் நீண்ட காலம் நம்மளால் சொல்ல முடியாது. தேவன் வைத்திருக்கிற காலம் என்ன அதுவோ அதில் தான் நம்ம என்ன செய்வோம்? ஓட வேண்டும், ஓட முடியும். அது மட்டும் இல்லை, இந்த ஓட்டத்தை குறித்து பார்க்கும்போது இது ஸ்பீடாக போகிற ஓட்டம் இல்லை, இது ஒரு மேரத்தானில் எப்படி ஓடும் தெரியும்? தொலை தூரமாக இருக்கும் அந்த இலக்குகள் எல்லாமே. அதில் நினச்சோம் மெதுவாக தான் நம்ம என்ன செய்வோம்? ஓடுவோம். முதல்ல கொஞ்சம் ஸ்பீடாக ஓடுவோம், அப்புறம் நினச்சோம் நிதானித்து கொஞ்சம் பொறுமையாக என்ன செய்வோம்? ஓடுவோம். அதில் சொல்லப்படுகிறதான காரியம் என்று சொல்லி பார்க்கும்போது விசுவாசத்திலும் பொறுமையிலும் கீழ்ப்படுதலிலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஓட வேண்டும். ஜான்ஸ் ஃபினிஷ் லைன், அது யோவானுடைய அந்த ஃபினிஷ் லைன் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த இலக்கு யாருன்னு சொல்லி பார்க்கும்போது இயேசுவானவர். இப்போ இயேசுவை நோக்கி ஓடின போது மட்டும்தான் யோவானில் அந்த ஜெயமுள்ள அந்த வாழ்க்கை அதை ஜெயமாக கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது. அதுதான் நம்ம வேதவசனத்தில் வாசித்தோம். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் அவர் தான். நம்மிடத்தில் அந்த விசுவாசத்தை கொண்டு வருகிறவரும் அவர் தான். அது மட்டும் இல்லை, அது என்னெல்லாம் விளக்கினார் பார்க்கும்போது பாரமான யாவற்றையும் விட்டு. அது மட்டும் இல்லை, இல்லாட்ட தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த தேவ பலத்தோடு முழு முயற்சியோடு நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஓட வேண்டும். இயேசுவை மற்றவர்களுக்கு காண்பிக்கிறவர்களாய் நம்ம என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். இப்போ இருக்கிற நம்ம சிறு வயதிலிருந்தே நமக்கு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறதான காரியம் என்று சொல்லி பார்க்கும்போது, நீ படித்து என்ன செய்யணும்? பெரிய ஆளாக வரணும், இதெல்லாம் படிக்கணும், நிறைய காரியங்கள் நீ என்ன செய்யணும்? படிக்கணும், பெரிய வீடு வாங்கணும், சம்பாதிக்கணும், நீ பணக்காரனாக இருக்கணும், அவங்கள பாரு, அவங்க எப்படி இருக்காங்க, இவங்களை பாருங்க, இவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம உதாரணம் காட்டி பிள்ளைகளுக்கு சொல்லுகிற ஒரு சில காரியங்கள் உண்டு. இப்படியே மற்றவர்களையே நம்ம பார்த்து என்ன செய்வோம்? அவர்களைப் போல இவர்களைப் போல ஆக வேண்டும் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம்? பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். ஆனால் இங்கே யோவான்சனுடைய வாழ்க்கையை பாருங்கள், அதுக்கு நேர்மாறாக வாழக்கூடிய ஒரு நிலையை பார்க்குறோம். ஒவ்வொரு படியும் தேவன் நமக்கு என்ன செய்வார்? கவனமாய் ஒவ்வொரு காரியத்தையும் நமக்கு திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். நமக்கு இருக்கிற குடும்பமானாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, சபையாக இருந்தாலும் சரி, பொருளாதார சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே தேவன் என்ன சார் நமக்கான அந்த ஓட்டத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் அந்த ஓட்டத்தில் நீங்கள் தான் ஸ்டெப் எடுத்து ஓடணும். யோவானுடைய வாழ்க்கையிலிருந்து தெரிந்து கொண்டதான காரியங்கள் இதுதான். தேவன் எப்படி யோவான் இயேசுக்கு நேராக அந்த வழியை ஆயத்தப்படுத்தினாரோ அதுபோல் நம்மளும் என்ன செய்யணும்? இயேசுக்கு நேராக வழியை ஆயத்தப்படுத்த வேண்டும். அப்படி ஓடும்போது அந்த யோவானை போல ஒரு வெற்றியுள்ள ஒரு ஜெயமான ஓட்டத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும்? முடிக்க முடியும்.